வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேஷ் மதிக்கு பின்னாடியே போகிறாங்க. அப்போ மதி கேட்டுட்ருக்குறாங்க, நானும் பார்த்துட்ருக்குறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேன், எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குற, என்ன உனக்கு என்ன திமுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ எல்லாருமே வந்துருந்தாங்க. அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன மதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். உடனே மகேஷ் சொல்கிறாங்க, ஐயோ நான் அதுக்காகலாம் வரல, நான் மீன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அப்படிங்கும்போது என்னது மீன் வாங்க வந்தியா, நானும் பார்த்துட்ருக்குறேன், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்குறேன், இப்போ என்னென்னா மீன் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன அப்படிங்கவும் உடனே மகேஷ் அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா லட்சுமி அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ மகேஷ் அங்கே வராங்க. உடனே மாப்பிள்ளை என்னுடைய பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணு எங்கே, அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கவும், இந்த மாதிரிக்கு நெருப்பு பிடிச்சதில் அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சுது, அதனால அவள் சுயநினைவு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா அப்படின்னு மகேஷ் பொய் சொல்லியிருந்தாங்க. இதை கிட்டதுமே லட்சுமி இன்னும் துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ என் பொண்ணை இப்போமே பார்க்கணும் அப்படிங்கும்போது, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, இப்போ போய் பார்க்க முடியாது, நான் நாளைக்கு கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நான் இப்போமே பார்க்கணும், ஏற்கனவே என் கணவரை இழந்தே நல்லது அதாவது அதுலேருந்து என்னை வெளியே வர முடியல, இதில் என் பொண்ணுக்கு வேறு இந்த மாதிரிக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, என் பொண்ணை நான் இப்போமே பார்க்கணும் அப்படிங்கும்போது, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் பொண்ணை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கவோ, அப்போ இன்றைக்கி முருகனையாவது நீங்கள் அழைச்சிட்டு போங்க, தூரத்தில் இருந்தாலும் அவன் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே முருகன் நான் அஞ்சலியை பார்த்தே தீரணும் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நான் முருகனை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மகேஷ் பார்த்தோம்னா அவங்க முருகனை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே முருகன் அஞ்சலி எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மகேஷ் நினைக்கிறாங்க, இப்போ எப்படி சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா டாக்டர்கிட்ட அவங்க சும்மா பேசுகிற மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே முருகன் பக்கத்தில் அதாவது அஞ்சலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் இவர் யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் உடனே மகேஷ் சொல்கிறாங்க, அவருக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை அப்படின்னு போய் சொல்லிடவும் இவளை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போங்க அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் அவர்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது அஞ்சலி இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாளைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுவோம். அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ முருகன் அங்கே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே முருகன் சொல்கிறாங்க, அஞ்சலியை பார்க்க முடியல, இன்னைக்கு அவர் இங்கே பார்க்க விடலை, நாளைக்கு எப்படி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவும், என்ன முருகா நீ எப்படியாவது அஞ்சலியை தூரத்துல இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லி நினைச்சேன், இப்போ என்னன்னா இந்த மாதிரி நடந்து போச்சுதே, நான் என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல, உங்கள் மாமா என்னை விட்டுட்டு போனாரு, அவர் போனதுக்கு அப்புறமா என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிருது, ஏற்கனவே அத்தை சுயநினைவு இல்லாமல் இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, இப்போ என்னென்னா அஞ்சலிக்கு இந்த மாதிரிக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள, ஆனால் அஞ்சலியை தூரத்துல இருந்து கூட பார்க்க முடியலையே, ஏன் தான் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் நினைக்கிறாங்க, அதாவது எப்படியாவது அந்த பொண்ணை சந்திச்சு நம்ம அஞ்சலியை நம்ம நடிக்க அழைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான், வேற வழி இல்லை, நம்ம எத்தனை நாள் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் திரும்பவும் மதியை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப மதி சொல்றாங்க, என்னையா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இங்கேயும் என்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கவும் உடனே மகேஷ் பார்த்தோம்னா அவங்க அஞ்சலியோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலி என்னுடைய ஒய்ஃப் ஆக்க அப்படிங்கிறாங்க. என்னது இது அஞ்சலியா, இந்த பொண்ணை பார்த்தா என்ன மாதிரிக்கே இருக்குது, என்னதான் இந்த மாதிரி நீ பண்ணி வச்சிருக்கிறேன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது என்னுடைய மனைவி அஞ்சலி, உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசணும், தயவு செய்து நீங்க வாங்க அப்படிங்கவும் உடனே மதியம் சரின்னு சொல்லிட்டு அவங்க மகேஷ்கிட்ட போய் என்ன எதுக்காக தனியாக அழைச்சிட்டு வந்த, உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மகேஷ் சொல்றாங்க, நான் இப்படி அஞ்சலியை உருகி உருகி லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கவும், சரி உன் பொண்டாட்டியை நீ இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ அந்த கதை எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இல்லை இப்போ என் மனைவி என் கூட இல்லை அப்படிங்கிறாங்க, ஏன் என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவ இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா சொல்லிட்டு இருக்கிற, உன் பொண்டாட்டி உயிரோட இல்லையா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க நடந்ததை சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு விபத்தில் என் பொண்டாட்டியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மதி கொஞ்சம் சோகமாயிருந்தாங்க. என்னையா நீ இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற, உன் பொண்டாட்டி எந்த அளவுக்கு நீ உள்ளங்கையில் வச்சு தாங்கி இருக்கிற, ஆனால் அவளுக்கு இப்போ இந்த மாதிரிக்கு நடந்துருச்சுத, அவளுக்கு உன் கூட வாழ்கிறதுக்கு கொடுத்து வைக்கல போலுக்கு, வேற என்னத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்பவே சோகமாக இருக்கவும் அப்போ மகேஷ் சொல்கிறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ அஞ்சலியா நீ நடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஏதோ ஐயோ பாவம் தனியா உன் கதையெல்லாம் சொன்னேன்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது, அதுக்காக நீ இந்த மாதிரிக்கும் உன் பொண்டாட்டி என்னை நடிக்கிறதுக்காக கூப்பிடுவியா என்ன, இங்க பாரு இந்த கதையில நீ என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்ப மகேஷ் ரொம்பவே சோகத்தோட சொல்றாங்க, இங்க பாரு என் பொண்டாட்டியோட கதை முடிஞ்சு போனது நான் யாருக்கிட்டுமே சொல்லலை, ஏன்னா எங்க மாமனாரோட கதை இப்பதான் முடிஞ்சது, அதுல இருந்தே அவங்க குடும்பம் வெளிவரல, இந்த நேரத்துல
இவளோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாக்கே கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே இன்றைக்கே வந்து அவங்க அம்மா வந்து அதாவது அஞ்சலியை தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லி நாடகம் ஆடி நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அஞ்சலியோட கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கி அவங்களும் அவ்வளோதான், அவங்களும் வந்து தன்னுடைய கதையை முடிச்சுக்கிடுவாங்க, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மதி வந்து சொல்கிறாங்க, என்னையா இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது, உன் கதையை கேட்டாலும் சோகமாக தான் இருக்குது, அதுக்காக உன் பொண்டாட்டியெல்லாம் நான் நடிக்க முடியுமா என்ன, அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உனக்கு வந்து நான் எவ்வளோ ரூபானாலும் பணம் தரேன் அப்படிங்கவும், என்னையா நினச்சிட்டு இருக்கிற, பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் கூட பொண்டாட்டியை நடிக்க வரும்னு நினச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு என்ன நீ தப்பாக நினச்சிக்காத, உண்மையை சொல்ல போனாக்கி என் சுண்டு விரல் கூட உன் மேலே வந்து படாது, ஆனால் இவங்க எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறது இப்போ உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மதி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னையா நீ சொல்லிட்டு இருக்கிற, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற அப்படிங்கும்போது, நீ அஞ்சலியாக நடித்தா போகிறோம், என்னுடைய மனைவியாக எனக்கு வந்து நீ நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஊர் உலகத்துக்கு நீ அஞ்சலியாக நடித்தாலே போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மதி வந்து ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மகேஷ் வந்து அவங்கள கையெடுத்து கும்பிட்டு அவங்க கெஞ்சி அழுது ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே, என்னையா உன்னை பார்த்தாலும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துட்டு, உன்னுடைய கதையை கேட்டாலும் ரொம்பவே கவலையாக தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருமதி நான் உண்மையை சொல்கிறேன், அதாவது நீ மட்டும் இந்த மாதிரிக்கு நடித்தேன்னா அவங்க குடும்பத்தை நீ வந்து காப்பாற்றின இந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும், உனக்கு மட்டும் அதாவது அஞ்சலிக்கு இந்த மாதிரிக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, அப்படி சொன்னாக்கி அவங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும் உடனே ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மதி வந்து சரியா உன்னை பார்த்தாலும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்காக நான் வந்து காலம் ஃபுல்லாக உன்னை பொண்டாட்டியெல்லாம் நடிக்க முடியாது அப்படிங்கவும், இல்லை நான் மெதுவாக நான் அவங்ககிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன், நீ கொஞ்ச நாளைக்கு நடித்தாலே போகிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மதியம் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்க்கும்போது துளசியை தான் காட்டுறாங்க. துளசி வந்து லட்சுமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா அதாவது அஞ்சலி வீட்டுக்கு போனீங்களா, அவளுக்கு ஃபோன் பண்ணினீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே லட்சுமி வந்து எங்கள் வீட்டில் நடந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் சொன்னதுமே வந்து துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா எந்த அளவுக்கு நடந்திருக்குது, என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, என்ன துளசி நான் சொல்கிறதுக்கு நீ வந்து முக்கியமான வேலையாக போயிருக்கிற, இந்த நேரத்தில் நான் சொன்னோம்னா நீ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துடுவ அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னம்மா நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நம்ம வீட்டை இந்த மாதிரிக்கு வந்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளை யார் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வர அஞ்சலிக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் உடனே கிளம்பி வரட்டுமான்னு கேட்கும்போது, ஐயோ நீ அப்படிலாம் ஒன்று வர வேண்டாம், அதான் மாப்பிள்ளை நாளைக்கு வந்து அஞ்சலியை பார்க்கலான்னு சொல்லியிருக்காருல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படியாவது சமாளிச்சுக்கிட்டதேன், நீ போன வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நீங்கள் அஞ்சலியை பார்த்ததுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு தொலைச்சி சொல்லவும் உடனே லட்சுமி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா மகேஷ் வந்து அஞ்சலி மாதிரி இருக்கிற மதியை வந்து அப்படியே அச்சலாக அவங்க அஞ்சலியாக அழைச்சிக்கிட்டு அவங்க லட்சுமி பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார் வந்து அதாவது அஞ்சலியோட அம்மா யார் அண்ணன் யாருன்னு எல்லாரையுமே மதிக்க அவங்க சொல்லி கொடுத்து மகேஷ் வந்து லட்சுமியை பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு வராங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.